பாகிஸ்தான் வந்து இந்தியாவை பயமுறுத்தக்கூடிய வேலையை பார்த்தால் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற கடந்த கால காங்கிரஸ் ஆட்சி கிடையாது. திருப்பி அடிப்போம்னு அடிப்போம். நீங்கள் எண்ணிக்கூட பார்த்திராத விதத்தில், கற்பனை செய்யாத விதத்தில் அந்த அடி இருக்கும்னா நிச்சயமா அந்த அடி இருக்கும். ஒவ்வொருத்தரையா சுட்டு சுட்டு மதத்தின் பெயரால கொன்னான அந்த குடும்பங்களில் எத்தனை குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குடும்பத்தை உறவுகளை இழந்து அவர்கள் எவ்வளவு பேர் கவலையிலும் கஷ்டத்திலும் வேதனையில் இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு சிம்பத்தியா தெரியலையா? அதனால நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். பாகிஸ்தானியர்கள் யாராக இருந்தாலும் இனி பாரத மண்ணில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். அவர்கள் ஒரு நபர் கூட இங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த தேசத்தை அழிக்க வேண்டும், பாரதம் வளர்ச்சி மிகு பாதையில் செல்லக்கூடாது. குறிப்பா காஷ்மீரிய மக்கள் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லும் பொழுது அந்த மக்களை, 1 கோடி அங்கு வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மீண்டும் தீவிரவாதத்தின் பக்கம் இழுத்து செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அப்பாவி இந்துக்களை கொலை செய்து, ஒரு பக்கம் பாரதத்தில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் கலவரத்தை ஏற்படுத்த சதி, இன்னொன்று அமைதியாக இருக்கிற காஷ்மீரத்தை மீண்டும் பயங்கரவாதத்தின் பக்கம் கொண்டு போவதற்கான ஒரு வேலை. அதை தாண்டி எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்பதில் அப்பாவிகளையும் நாங்கள் கொலை செய்வோம் என்ற மிக கொடூரமான முடிவு. இதை பாரதம் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருடைய உடல்நிலை முடியலை, தனிப்பட்ட ஒருத்தருக்கு நோய்க்காக வந்திருக்கிறாங்க, அல்லது கடந்த காலங்களில் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பாரதத்தில் இருக்கிற ஆணையோ பெண்ணையோ திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, அதனால் நாம் சகிச்சுக்குவோம் என்ற முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா இது தேசம் சார்ந்த பிரச்சனை. தேசத்தின் பாதுகாப்பு, தேசத்தின் வளர்ச்சி, தேசத்தின் இறையாண்மைக்கு எதிராக யாராக இருந்தாலும் அவர்கள் எதிர்த்து நின்றால் அவர்களை வேறு இருக்கணும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பாகிஸ்தானில் இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை நிகழ்த்திய பிறகு அவர்கள் என்ன பேசினாங்க? பிலாவர் பூட்டோ என்ன பேசினார்? சிந்து நதியில் நீங்கள் தண்ணீர் தராவிட்டால் அந்த நதியில் ரத்தம் ஓடுன்றார். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு திமிர்த்தனமான பேச்சு. நீங்கள் பயங்கரவாதத்தையும் நடத்துவீங்க, அந்த பயங்கரவாதத்துக்கு ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது போன்று உங்களை தண்டிப்பதற்கு முதல் கட்ட நடவடிக்கையாக சிந்து நதி நீரை நிறுத்தினா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு அரசு பாகிஸ்தானில் இல்லை எங்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சுன்னு நீங்கள் வழக்கம் போல சொல்கிற பொய்யை தாண்டி யாரெல்லாம் சம்மந்தப்பட்டார்களோ அந்த தீவிரவாதிகளை நீங்கள் ஒப்படைச்சிருக்கணும். அல்லது லஷ்கரே தொய்பா என்கிற அந்த தீவிரவாத அமைப்பு பாகிஸ்தான் மண்ணில் இருக்கிறது என்றால் முதல்ல நீங்கள் ஏவுகணை தாக்குதல் அங்கே நடத்தி அவர்களை கொன்றிருக்கணும் அல்லது கைது செய்திருக்கணும், ஒரு வலிமையான முடிவு எடுத்திருக்கணும். நீங்கள் இது எதையுமே எடுக்காம அப்பாவிகளை கொண்டிருக்கிறார்கள் என்ற வேதனையோடு ஒரு தேசமே கொதித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அரசு, இந்த பாகிஸ்தான் என்கிற ஆணவ போக்குள்ள ஆட்சியாளர்கள் இவர்கள் செய்யக்கூடிய இந்த தவறுக்கு அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அந்த மக்கள் உணர்ந்து ஆட்சியாளர்களுக்கு எதிராக என்ன செய்யணும்? போராட்டத்தை அறிவிக்கணுன்ற அடிப்படையில் தான் நாம் குடிநீரை நிறுத்துறோம். ஆனால் அவர்கள் புரியல பாருங்க, திரும்பவும் அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான பேச்சு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சர் என்ன பேசுகிறார்? எங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கிறது, நாங்கள் அணு ஆயுதத்தை போட்டு பரிசீலிப்போம், நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு தயங்க மாட்டோம். என்ன நீ பயமுறுத்துறீங்களா? பாகிஸ்தான் இந்தியாவை பயமுறுத்தக்கூடிய வேலையை பார்த்தால் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற கடந்த கால காங்கிரஸ் ஆட்சி கிடையாது. இது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாரோ அதை நிச்சயமா செய்வார். திருப்பி அடிப்போம்னு அடிப்போம். நீங்கள் எண்ணிக்கூட பார்த்திராத விதத்தில், கற்பனை செய்யாத விதத்தில் அந்த அடி இருக்கும்னா நிச்சயமா அந்த அடி இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. கடந்த காலத்தில் எவ்வளவோ உங்களுக்கான வாய்ப்பை கொடுத்து அந்த நாடும் பாரதத்திற்கு எதிராக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களில் பல பேர் பாரதத்துக்குள்ளே இருந்து கொண்டு சதி செய்கிறார்கள் என்றால் அப்போ நீங்கள் களை எடுக்கணும். களை எடுக்கக்கூடிய அந்த வேலையில் இவர் நல்லவர் அவர் கெட்டவர்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, மொத்தமாக சரி செய்யணும். அதை அதனால் இங்கே தேசத்தில் இனி பாகிஸ்தானியர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து எல்லா பாகிஸ்தானியும் அனுப்புகிறோம். இப்போ என்ன ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்கன்னா, குழந்தைய வச்சுக்கிட்டு அழுகிறது, ஆஸ்பத்திரியில் இல்லைன்னு பண்ணுறது, இந்த பார்த்தீர்களான்னு இங்கே இருக்கிற பாரதத்தில் உள்ள ஒரு சில தலைவர்கள் இப்படியா செய்கிறது ஒரு அரசு? அந்த ஆட்சியாளர்கள் செய்த அந்த கொடுமைக்கு அப்பாவி மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத பாதியிலே போய்கிட்டு இருக்கிறாங்க. கணவனை விட்டு மனைவி பிரிந்து போகிறார், மனைவியை விட்டு கணவன் பிரிந்து போகிறாரு, குழந்தைகள் அழுதுகிட்டு போகிறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய கொடுமை நடக்குது. நான் கேட்குறேன், இப்படியெல்லாம் நீங்கள் கருணை காட்டுகிறீர்கள் இந்த பாகிஸ்தானிய பயங்கரவாத கும்பலுக்கும் அல்லது அதை ஆதரித்து மௌனம் காத்தக்கூடிய இந்த மாதிரியான நபர்களுக்கு
நம்ம பாரதத்தில் 26 பேர் அப்பாவிகள் சுற்றுலா பயணிக்கு சென்ற நம்முடைய இந்து சொந்தங்கள் ஒவ்வொருத்தரையாக சுட்டு சுட்டு மதத்தின் பெயரால் கொன்னான அந்த குடும்பங்களில் எத்தனை குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குடும்பத்தை உறவுகளை இழந்து அவர்கள் எவ்வளவு பேர் கவலையிலும் கஷ்டத்திலும் வேதனையில் இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு சிம்பத்தியா தெரியலையா? அதெல்லாம் உங்களுக்கு பாவமா தெரியல? அப்ப பாகிஸ்தான்காரன் கண்ணீர் வெடிச்சா, பாகிஸ்தான் பொம்பளை கண்ணீர் வெடிச்சா தான் இங்க இருக்கிற சில பரதேசிகளுக்கு அது கவலையா தெரியும். அது பெரிய மனிதநேயம் பேசுவார்களே தவிர, என் பாரத தேசத்தினுடைய ஒவ்வொரு ஆண்களையும் மதத்தின் பெயரால் கொண்ட அந்த பயங்கரவாதிகளை, அந்த பயங்கரவாத தேசத்தினுடைய ஒரு நபரும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தா அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல என்ன மனிதநேயம் வேண்டி கிடக்குது? எங்களுக்கு தேவையில்லை பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும். திருமாவளவனுக்கும் அதே போன்று ஏக்நாத் ஷிண்டேன்னு சொல்ற மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதல்வர், இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கு, அவருக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். திருமாவளவன் என்ன சொல்றாரு? காஷ்மீருக்கு மக்களுக்காக நான் பரிதவிக்கிறேன்னு சொல்ற அதே நேரத்தில் பாகிஸ்தானிய மக்களுக்காகவும் நான் பரிதவிக்கிறேன்ற மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். ஆனால் ஏக்நாத் ஷிண்டே ஹிந்துத்வா என்கிற உறுதியான கொள்கையில் உள்ளவர். அவர் என்ன பண்ணுறாரு? ஆதில் ஹுசைன் ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் 26 இந்துக்களை கொலை செய்யும் போது அந்த தீவிரவாதிகளை தடுத்து தீவிரவாதிகளிடத்திலிருந்து AK-47 கையில் இருந்து பறிக்கக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபடும் போது இன்னொரு தீவிரவாதி என்ன செய்யறான்? அவர் 3 முறை சுட்டு கொள்றான். அந்த ஆதில் ஹுசைனுக்கு ஏக்நாத் ஷிண்டே சொல்றாரு, 5 லட்சம் ரூபாய் நான் அந்த குடும்பத்திற்கு தருகிறேன். பார்த்தீங்களா? அப்ப நாங்க என்ன பார்வை பார்க்குறோம்னா, இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, இவர்கள் பார்த்தீர்களா பாகிஸ்தானியர்களை கொல்லணுன்றாங்க, இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை விரட்டுகள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. பாகிஸ்தானை விரட்ட வேண்டும் என்று சொல்லுவதற்கு காரணம் பாகிஸ்தான் நம்முடைய எதிரி. அதே நேரத்தில் ஒரு பாரத தாயின் பிள்ளையா ஒரு இஸ்லாமியன் ஆதில் ஹுசைன் ஷா நம்முடைய இந்து சொந்தங்களை காப்பாற்றுவதற்கு போராடி அந்த தீவிரவாதிகள் மூலமாக கொல்லப்படுகிறான் என்றால் அந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் தரேன் அதே ஏக்நாத் ஷிண்டே தான் சொல்றாரு. அப்ப நாங்க என்ன பார்க்கிறோம்னா, பாரதிய ஜனதா கட்சியோ எங்களுடைய கூட்டணியில் உள்ளவர்களோ இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்ற பாகுபாடே நாங்க பார்க்கல. பாகிஸ்தான் என்பது அது எங்களுக்கு எதிரி நாடு. அதுல ஏன் போய் நீங்க இங்க உள்ள இஸ்லாமியர்களை கனெக்ட் பண்றீங்க? இங்க உள்ள இஸ்லாமியர்கள் என்பவர்கள் நம் மண்ணின் மக்கள், நம்முடைய இந்துக்களுடைய உறவுகள். இந்த மண்ணில் பூர்வீக குடிமக்களாக இருந்த இந்துக்களில் இருந்து தான் அவர்கள் மதம் மாறி இஸ்லாமிய நம்பிக்கைக்கு போனார்களே தவிர அவர்கள் பாகிஸ்தானியர்கள் கிடையாது. இந்த மண் வேண்டாம் என்று போன துரோகிகள் எதிரிகள் தான் பாகிஸ்தானியர்கள். இந்த மண்ணு தான் வேணும், இங்க வாழ்வோம், இங்க தான் மரணிப்போம் சொன்ன அந்த ஆதில் ஹுசைன் ஷாவுக்கு சிவசேனாவுடைய தலைவர் ஏக்நாத் ஷிண்டே 5 லட்சம் ரூபாய் கொடுக்கிறாருன்னா எதுக்கு தராரு? தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காக, நம் உறவுகளை காப்பாற்றுவதற்காக ஒரு இஸ்லாமியன் அவன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் குடும்பம் கவலைப்படக்கூடாது. அதுதான் எங்க நோக்கம். திருமாவளவனுடைய நோக்கம் என்ன? திருமாவளவனுக்கு இஸ்லாமியர்களாக இருக்கிற இங்க இருக்கிற மக்களை மூளைச்சலவை செய்து பயங்கரவாதத்தின் பக்கம் கொண்டு செல்லணும். அதுதான் நோக்கம். வெளிப்படையாக சொல்றேன் நான். இல்லைன்னா கடந்த காலத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பயங்கரவாத அமைப்போடு அவருக்கு தொடர்பு இருந்துச்சு, அதை மறுக்க முடியுமா? இன்னைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற அந்த பயங்கரவாத அமைப்பினுடைய நட்பு அமைப்பா இருக்கிற SDPஐ தொடர்புல இருக்கிறது, அதை மறுக்க முடியுமா? பயங்கரவாதத்தை செய்யறவன் அல்லது செய்யக்கூடிய ஊக்குவிக்கிறவனோட நேரடி தொடர்பு இருந்தால் அதை பெருமைப்படுத்தக்கூடிய திருமாவளவன் இவர் காஷ்மீரை பற்றி பேசுவதற்கோ இங்குள்ள பாரதத்தின் மக்களை பற்றி பேசுவதற்கோ அருகதையற்றவர். வாக்கு வங்கி அரசியலுக்காக வாயில எது வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். பாகிஸ்தானியர்கள் யாராக இருந்தாலும் இனி பாரத மண்ணில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். அவர்கள் ஒரு நபர் கூட இங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டுமல்ல, வங்கதேசத்திலிருந்து வந்தவர்கள், வெஸ்ட் பெங்கால் கிடையாது, நான் சொல்றது பங்களாதேஷ். பங்களாதேஷிலிருந்து யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ, அனுமதி இல்லாமல் தங்கி இருக்கிறார்களோ அவர்களும் விரட்டி அடிக்கப்பட வேண்டும். அவர்களும் இந்த மண்ணுக்கு தேவையில்லை என்ற ஒரு துரித நடவடிக்கை இன்றைக்கு பாரத அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. இது தேசத்தின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கையை தவிர இதுல இந்து இஸ்லாமியர் என்ற பிரிவினைவாதத்தை இந்தி கூட்டணியோ அல்லது மற்ற யார் பேசினாலும் அதை நாங்கள் பொருட்படுத்த போவதில்லை.